ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா? இங்கே வந்து பார்வதி வந்து நம்ம அஜய் வந்து ஓடி போயிட்டான், திருமணம் வந்து ஓடி போயிட்டான், எப்படியாவது வந்து இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்ட்டு பார்வதி வந்து யாரை கல்யாணம் பண்ணிப்பான்னு பார்த்தா மச்சனனையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கங்க. அந்த இடத்துல வந்து வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வேண்டானும் போது பார்வதிக்கு வந்து எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணவன் வந்து ஓடி போயிட்டான், இவன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கின்னு எப்படியாவது இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்ன்ட்டு பாவங்க அந்த வீட்டோட செல்ல பையன் வந்து கிருஷ்ணா வந்து ரொம்ப படித்தவன்லாம் இல்லை, கொஞ்சம் ஏக்குப்போக்காக இருக்கிறவனை வந்து நம்ம பார்வதி வந்து ரொம்ப படித்த பொண்ணு, ரொம்ப மாடலிங்கான பொண்ணு வந்து நம்ம கிருஷ்ணாவை வந்து கல்யாணம் பண்ணிக்குது. அந்த இடத்துல வந்து இவங்க ரொம்ப போயிட்டு கிருஷ்ணாவை கொடுமை பண்ணான்னு பார்த்தா அங்கே வந்து கிருஷ்ணா வந்து பால் நல்லா சாப்பிட்டு வாழைப்பழம் ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டு அந்த ரூமில் ஓரமாக போட்டு இதெல்லாம் எடுத்துன்னு போய் ஓரமாகவே நீ போயிட்டு ஓரமாக படு, சும்மா என்கிட்ட வீட்டுக்காரெலாம் வந்து பேசலாம் கூடாதுன்ட்டு ரொம்ப கிருஷ்ணா பேசும்போது அதுக்கு வந்து பார்வதி சொல்லும், என்ன இதெல்லாம் நான் பண்ணலான்னு வந்தேன், இவன் என்ன பண்ணுறானே, என் அழகுக்கும் என் ஸ்டேட்டஸ்க்கும் இவெல்லாம் தகுதியா, இந்த குடும்பத்தை நான் பழி வாங்குறது தான் தேவைன்ட்டு நீங்கள் பார்வதி வந்து பேசுதுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.